சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி வக்ரம். இப்போ தான் சனி பயிற்சி ஆயிருக்கு. மீனத்தில் வந்து சனி உட்கார்ந்தானே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்மளே வந்து பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த மாற்றமும் பாருங்க நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியே சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய இந்த பயத்துல நம்ம என்ன வெளியே வராமல் இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரம்னு சொல்கிறாங்களே, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் பயத்துலேருந்து எப்படி விடுதலை ஆகுது, எப்படி ரிலீஃப் ஆகி வர்றது, அதுக்கு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி வந்து வக்கரம் ஆகிறாரு. ஜூலை மாதம் 26 இரவு முடிஞ்சால் 27 வக்கரமாகிற சனி வந்து டிசம்பர் மாதம் 10 இரவு 11 வரைக்கும் வந்து தன்னுடைய வக்கர கதியில் இருக்கிறார். சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து எல்லா கிரகங்களுக்குமே கிடைக்கும். அந்த சூரியன்ல இருந்து பாருங்க 6, 7, 8 கிரகங்கள் வந்து சூரியனுடைய தூரத்துல இருந்து விலகுறப்ப வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காது. இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினாலதான் பாருங்க அந்த கிரகங்கள் வந்து வக்ரம் ஆகுது. அப்போ முன்னும் பின்னுமா தன்னுடைய டிராவல்ல இருக்கிறப்பதான் வந்து வக்ர கதிகளை எங்க ஆரம்பிக்குது. இப்போ நாம வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பாருங்க பின்னாடி திரும்பி பார்ப்போம்ல, இதான் வந்து வக்ரம் அப்படிங்குது. இந்த வக்கர சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப வந்து ஒரு சில சாதகத்துல வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க வந்து திடீர்னு பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களே வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு ஜாதகத்துக்கு மாரகத்தையும் கெடுபலங்களையும் கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்கதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்ப சனி வந்து ரேவதி 1ஆம் பாதத்துல வக்கரம் ஆகுறாரு. ஆனா இந்த வக்கர காலகட்டத்துல பாருங்க தன்னுடைய ராசியை விட்டு எங்கேயும் வெளியே போகல. அவர் வந்து மீனத்துக்குள்ளேயே இருக்காரு. மீனத்துக்குள்ளே சனி பகவான் வந்து ரேவதி 1ல இருந்து உத்திரட்டாதிக்கு வராரு. அப்ப இருக்கிற சனி பகவானுடைய வக்கர காலங்கள்ல வந்து அக்டோபர் மாசம் 31 வரைக்கும் குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்குது. ஏன்னா மீன வீட்டுல தான் சனி இருக்காரு. அப்ப அந்த மீனத்தோட அதிபதியே பாருங்க தன்னுடைய 5ஆம் வீட்டுல வந்து உச்சபலத்தோட இருந்து வக்கர சனிய பாக்குறாரு. அப்ப அந்த குருவோட பார்வை பலன் இருக்கிறப்ப வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் பதட்டமும் வேண்டாம். அதே நேரத்துல பாருங்க அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்மத்துக்கு போறாரு. தன்னுடைய மீனத்துல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போறப்ப இந்த வக்கர சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42 நாட்கள் இருக்கும். இந்த வக்கர சனி காலங்கள்ல மேசம் முதல் மீன வரைக்கும் உள்ள ராசியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பாருங்க என்னென்ன நன்மைகள் நடக்கிறது, எந்த விஷயத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும், எந்த காரியத்தை நம்ம தள்ளி போடணும், எந்த இதை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலை சொல்றதுக்காண்டி என்னுடன் வந்து இணைந்திருக்கிறது பாருங்க வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இந்த சனி வக்கர பயிற்சி, சனி பகவானுடைய செயல்பாடுகள், அவர் எப்போ வக்ரமானாரு, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி மிக தெளிவாக நம்ம சங்கரேஸ்வரி அக்கா சொன்னாங்க. இப்போ மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த சனி பகவானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைய சனி பகவானாக வக்கரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 42 நாட்கள் மட்டும்தான் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு பலபடியும் மீண்டும் பிரச்சனையா, மீண்டும் போராட்டமா, மீண்டும் கவலையா அப்படிங்கிற விஷயத்த கேள்விக்குறியாக வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதை தாண்டி மீதி உள்ள நாட்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. வக்கரம் பெற்ற சனி பகவான் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலுமே மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. பொருளாதார விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தடைகளையும் சந்தித்து என்னடா பண்ணுவோம், வாழ்க்கை எப்படியே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம், பெரிய முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவான் கொடுப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் ஒரு அமௌண்ட் வந்து வச்சுருந்தேன், என்னை நம்பி கேட்டாங்க, நான் அவங்களை நம்பி கொடுத்தேன், அவங்க என்னை நம்பி கேட்டதுனால சரி நல்லவங்களாக இருக்காங்களே, நம்ம மேலே ரொம்ப பிரியமானவங்களாக இருக்காங்களே, நமக்கு எதுனாலும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு நினச்சி
நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன். எப்போ இருந்து? கடந்த ஒரு 2022லேருந்து இந்த 26க்குள்ள ஒரு தொகை கொடுத்தேன். அந்த பணத்தை நான் கேட்க போனால் எனக்கே பிரச்சனையாக்கி என் மேலே கேஸ் போடுவேங்காங்க. இல்லை தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டேன் சார். என்னுடைய கொடுத்த பணம் வந்துருமா? இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னா, உறுதியாக நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வருவதற்கான காலம் இந்த சனி வக்கர பயிற்சி காலம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் தன்னுடைய வீட்டில் தனக்கு மரியாதை இல்லைன்னு வருத்தப்படுறீங்களோ, தன்னைத்தானே புரிந்து கொள்ள மாட்டேங்காங்களே, அதாவது அவங்க செய்கிற பிரச்சனையில் உங்களுக்கே உங்களுடைய பற்றி நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது. அதுவும் நம்ம மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 9லேருந்து 1 வருட காலமாக ஒரு தலைவலி, ஏதோ தலையில் ஏதோ பாராங்கால தூக்கி வச்ச மாதிரி ஒரு வலி, ஒரு வேதனை இருந்திருக்கும். ஸோ அது எப்போ சரியாகும், எப்போ மாறும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக உங்களுடைய மன அழுத்தங்கள், தலைவலிகள் எல்லாமே சரியாகி நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறவங்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு. வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்கள், உயிரை கொடுத்து வேலை பார்த்து கூட அங்கே அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உங்களுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்ம சனி வக்கர பெற்ற காலங்களை கொடுப்பார். சரியா? இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது, அது அக்கா சொல்லுவாங்க. அதுக்கு போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 42 நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து வச்சுக்கோங்களேன், அந்த டிசம்பர் 11 வரையும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. அது மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிடுறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே போல் கடன் வாங்குவதாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அப்பா சொத்து வழி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும். ஸோ இதை சார்ந்த விஷயங்கள்லாம் எக்காந்த ஒன்றும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல், உங்கள்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா, இந்த சனி வக்கர பயிற்சிக்காரங்களில் ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை உண்டுங்கிறது உண்மை. ஸோ மேலும் சரியான விஷயங்களை, மேலும் நிறைய விஷயங்களை நம்ம சங்கரேஸ்வரி அக்கா சொல்லுவாங்க. மேச ராசிக்கு இந்த இப்போ சனி வக்கர காலத்தில் இருக்கிறப்ப பாருங்க, சனி ஏற்கனவே வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நைட்டு தூங்குறப்ப தான் நிறைய குழப்பங்கள் வந்து தூங்க முடியாமல் இருக்கும். ஏதாவது ஒரு விரைய செலவுகள் நினச்சி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்க, அந்த குருபாவுடைய பார்வை, ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் தான் பாக்கியாதிபதி, அவரே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து சனியை பார்க்கறதுனால தூக்கம் கொஞ்சம் நிம்மதியாக வரும் இந்த வக்கர சனி காலங்களில். அது மட்டுமே இல்லாமல் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து உங்களுடைய பாக்கியாதிபதியே பார்க்குறாரு, அவர் தான் உங்கள் விரையாதிபதியும் கூட. உச்சமாக இருந்து சனியை பார்க்கறதுனால இது வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் முடிக்காதவங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். சனி இருக்குது, எப்படி திருமணம் முடிக்குங்கிற யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் சனி தான் ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்தை வந்து தொடர்பு கொள்கிறப்ப தான் பாருங்கள், லேட்டான தாமதமான திருமணங்கள் வந்து முடிச்சு வச்சிருவார் சனி வந்து. அப்போ அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சுபகாரியம் செய்ய நினச்சிங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் வந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா அவர் தான் வந்து பாக்கியாதிபதியே வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகத்தில் உச்சமாகறாரு. அப்போ வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தாமதம், எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து திருமணம் ஆகி எனக்கு குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளும் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க, குழந்தைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் இருக்கான்னு கேட்டால் சுபகாரியம் நடக்கிறதுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு வந்து இந்த வக்கரச்சனி காலங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ 4ஆம் இடத்துல வந்து குரு உச்சமாக இருக்கார். அப்போ நான் வந்து உயர் படிப்பு படிக்கணும், ஏற்கனவே வந்து படித்தேன், தடையாயிடுச்சு பாதியிலே வந்து, இப்போ நான் படிக்க முயற்சி எடுத்தால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே பாருங்க, இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய அதுக்குண்டான வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சீட்டு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். வெளிநாடு போகிறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை பணி நிமித்தமாக நான் வெளிநாடு போகணும்னு சொல்லி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா
எல்லாமே பாருங்க, இந்த அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நீங்கள் எடுக்கிற முயற்சியானது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வக்கர சனியாகி 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப இது வரைக்கும் வந்து மேச ராசிக்காரங்க கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து திண்டாட்டத்துக்குள்ள இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வந்து அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும், கோர்ட் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், அது எல்லாமே ரிலீஸ் ஆகி அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து அதன் மூலமாக நீங்கள் வந்து இருக்கக்கூடிய கடனை வந்து தீர்க்கிறதுக்கு இந்த வக்கரச்சனி காலங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கணும். அதை பயன்படுத்திக்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இப்போ வீட்டிலேயே இருக்கேன். நான் வந்து வெளியில் போய் நான் வேலை பார்க்கணும். சில பேர் பாருங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுவாங்க. எனக்கு இந்த வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணனால வேலையே பார்க்க முடியல, ரொம்ப வந்து உடல் வந்து ரொம்ப அசதியாக இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போய், அதாவது ரொம்ப தூரம் போய் வெளியூர் போய் சென்று வேலை பார்க்குறதுக்கும் இந்த வக்கரசனி காலங்களில் வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த நேரங்களில் வரக்கூடிய பிரிவானது ரொம்ப வந்து சுப பிரிவாக இருக்கும். அதுவே உங்களுடைய குடும்பத்தில் வந்து சண்டை சச்சை வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த வக்கரசனி காலங்களில் இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு சனிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த வக்கரச்சனியால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். நேர்களே, தற்போது வரை நாங்கள் சொன்ன கருத்துக்கள், நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து ஜூலை 27 முதல் டிசம்பர் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் நடக்கப் போகின்ற சனி வக்கர பயிற்சி காலங்களில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள், கோச்சார ரீதியான பொது பலன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் 20-30% மாற்றங்களை ஏற்படுத்துவார் நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த நாள், மாதம், வருடம், பிறந்த ஊர் இதெல்லாம் கணக்கிட்டு, பிறந்த நாடு மெயினாக அதையும் சேர்த்துக்குவோம். ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ஸோ எங்களுடைய விஷயங்களில் ஜோதிட ரீதியாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்களுடைய கீழே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கீழே நம்பர் போட்டிருப்பாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு துல்லியமாக நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.